students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.12ல உள்ள 4 5 6 சம்பந்தமான வீடியோல பார்க்கலாம். அதுல fourth sum என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A girl is twice as old as her sister அப்படினு கொடுத்திருக்காங்க. 5 years hence the product of their ages in years will be 375. Find their present age னு கொடுத்திருக்காங்க. நமக்கு first given என்னன்னா a girl is twice as old as her sister. ஒரு girlோட ஏஜ் வந்து twice as her sister. அவங்களோட சிஸ்டரோட வந்து 2 மடங்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு அவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் தி ஏஜஸ் வந்து எவ்வளவா இருக்கான் 375 அப்படின்னா அவங்களோட பிரசன்ட் ஏஜ் வந்து எவ்வளவு அப்படிங்கறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டர்ஸ் ஏஜை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஏஜ் தெரியாது. ஸோ அதனால அந்த சிஸ்டர்ஸ் ஏஜை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் அப்போ கேர்ள் ஏஜ் பி என்ன வரும், நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, த கேர்ள் இஸ் twice as old as her sisterன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2x வரும், 2 மடங்கு. ஓகேவா? அப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ் கழிச்சு the product of their ages வந்து 375. அப்போ 5 years hence அவங்களோட ஏஜ் வந்து அப்போ எப்படி இருக்கும், சிஸ்டரோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும், x plus 5 இருக்கும். அந்த கேர்ளோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும், 2x plus 5 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல and x plus 5 and 2x plus 5. ஓகேவா? ஸோ அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, அதனோட ப்ராடக்ட் வந்து 375 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, x plus 5 into 2x plus 5 ஈக்குவல் டு எவ்வளவு 375 கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோ நம்ம கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம எழுதிட்டோம். இனி நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் x into 2x என்ன வரும், 2x ஸ்கொயர். அடுத்தது x into 5 plus 5x. அடுத்தது 5 into 2x என்ன வரும், 5 2s are 10x. அடுத்தது 5 5s are 25 equal to 375. அடுத்தது 2x square 5x plus 10x என்ன வரும், 15x plus 25. 375 இங்க வரும்போது minus 375 equal to 0. இப்போ 2x square plus 15x இங்க என்ன வரும், நமக்கு பிளஸ் 25 மைனஸ் 375. அப்ப 25 இதுல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 315 வரும், ஈக்குவல் டு 0. இனி வந்து நமக்கு சாதா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். எப்படி வரும், இப்போ வந்து ப்ராடக்ட் என்ன பாருங்க, நமக்கு 2 into minus 350. 2 into minus 350 என்ன வந்துரும், மைனஸ் 700. ஓகேவா? அடுத்தது நமக்கு சம் வந்து எவ்வளவு 15. ஸோ அப்போ இது ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் வரும், 20யும் 35ம், அதாவது மைனஸ் 20யும் 35ம் வந்தால் தான் நமக்கு 700 வரும். ஓகேவா? மைனஸ் 20யும் 35ம் மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 25 into 30, 35 20ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0, 5 2s are 10, மீதி 1, 3 2s are 6 plus 1 7, 700 வருது. 35ல இருந்து மைனஸ் 20 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 15 வந்துடும். ஏன்னா சைன் வந்து டிஃபரெண்டா இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணா 15 வருது. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் எதெல்லாம், மைனஸ் 20யும் 35ம். ஸோ நமக்கு இங்க டைரக்டா எழுத முடியாது 2 இருக்கிறதுனால. அப்போ இந்த 15x நம்ம தனியா பிரிச்சு எழுதலாம். ஃபர்ஸ்ட் 2x ஸ்கொயர் எழுதிட்டு அப்புறமா மைனஸ் 20x பிளஸ் 35x minus 350 equal to 0. ஸோ அப்படி பிரிச்சு எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ 15x நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எழுதியிருக்கோம். அடுத்தது இந்த ரெண்டுல இருந்து எதை வெளியில எடுக்கலாம், 2வும் எடுக்கலாம், ஒரு எக்ஸையும் எடுக்கலாம். எடுத்தா மீதி x வருமா, மைனஸ் இங்க 2 எடுத்துட்டோம்னா மீதி 10 இருக்கு. அடுத்தது பிளஸ் இந்த ரெண்டுல இருந்தும் 35 தான் எடுக்க முடியும். அப்ப மீதி x மைனஸ் 10 தான் வரும், ஈக்குவல் டு 0. அடுத்து x மைனஸ் 10 வந்து காமனா இருக்கா, அப்ப மீதி இங்க என்ன வருது, 2x plus 35 equal to 0. ஸோ இப்போ ரெண்டு இது கிடைக்குது நமக்கு, x minus 10 equal to 0 அல்லது 2x plus 35 equal to 0 அப்படின்னு ஒன்று கிடைக்குது. ஸோ இங்க இருந்து என்ன கிடைக்குது, x minus 10 அங்கே போகும்போது plus 10, இங்க 2x equal to minus 35, x equal to minus 35 by 2. So it is வந்து இது வந்து நெகட்டிவ் சைன் இஸ் இம்பாசிபிள். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சைன் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா ஏஜ் வந்து
நமக்கு நெகட்டிவ்ல வராது எப்போதுமே இல்லையா. ஸோ ஏஜ் வந்து நமக்கு நெகட்டிவ் சைன் இஸ் வந்து இம்பாசிபிள். ஸோ நமக்கு ஏஜ் வந்து நெகட்டிவ்ல வராது. ஸோ அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 மட்டும்தான் வரும். ஓகேவா. ஸோ அப்போ த ஏஜ், அதாவது நமக்கு ஆன்சர் எடுத்து எழுதணும் இல்லையா. நம்ம வந்து என்ன எழுதிருக்கோம், சிஸ்டர்ஸ் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், கேர்ள் ஏஜ் பி வந்து 2xன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு எக்ஸ் வந்து 10 கிடைச்சிருச்சு. அது வந்து யாரோடது, சிஸ்டர்ஸோட ஏஜ். அப்போ இந்த ஏஜ் ஆஃப் த கேர்ள் வந்து என்ன வரும் நமக்கு, the age of the girl equal to 2x equal to 2 into 10 equal to எவ்வளவு 20 ages. ஓகேவா. so age of the girl வந்து 20 ages. அப்புறம் and the age of her sister is என்ன வரும், x equal to 10 years. ஸோ இது இங்க இயர்ஸ்ல தான் நம்ம எழுதுவோம், ஏஜஸ்ல எழுதக்கூடாது, இயர்ஸ் தான் வரும். ஓகேவா. ஸோ இயர்ஸ்ல வரும். அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா. அடுத்தது 5th question. A pole has to be erected at a point on the boundary of a circular ground of a diameter 20 meter in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from the two gates should the pole be erected அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter வந்து 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து வரைஞ்சிருக்கோம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சி, அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் கிரவுண்ட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சர்க்குலர் கிரவுண்டில் 2 கேட்ஸ், அதாவது P and Q 2 கேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது பவுண்டரி pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter in such a way that difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு போல் வந்து நம்ம நாட்டுறோம். ஓகேவா. ஸோ இந்த ஒரு பவுண்டரி இதில் வந்து ஒரு போல் வந்து நம்ம நாட்டுறோம், அதுக்கு வந்து எக்ஸ்ன்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ அதனுடைய ஆப்போசிட்ல வந்து P and Q அப்படிங்கிறது வந்து ஒரு 2 கேட்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. P and Q வந்து 2 கேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதனோட மீட்டர், அதாவது diameter opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. அதாவது PX-க்கும் QX-க்கும் உள்ள வந்து டிஃபரன்ஸ் வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ள டிஃபரன்ஸ், அதாவது PX மைனஸ் QX வந்து நமக்கு வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டயாமீட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு 20 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டயாமீட்டர் வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன கேட்குறாங்க, இஸ் இட் இஸ் பாசிபிள் டு டூ ஸோ. இஃப் ஆன்சர் இஸ் எஸ் இருந்துச்சுன்னா வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி 2 கேட்ஸ் ஷுட் த போல் பி வந்து எரெக்டட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிள் தான். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து முதல்ல இதை கண்டுபிடிச்சா போதும், பிஎக்ஸுக்கும் கியூஎக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இதில் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறோம், லெட் எக்ஸ் பி தி பொசிஷன் ஆஃப் தி போல். ஸோ நம்ம எக்ஸை வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் தி போல்னு நம்ம எடுத்துட்டோம். கொஸ்டின்ல வந்து போல்னு கொடுத்துருக்காங்க இல்ல, ஸோ அதனால அதை வந்து பொசிஷன் ஆஃப் தி போல்னு எடுத்துட்டோம். அடுத்து PQB தி பொசிஷன் ஆஃப் தி ஃபிக்ஸட் கேட்ஸ். இந்த P அண்ட் Qவை வந்து பொசிஷன் ஆஃப் தி ஒரு ஃபிக்ஸட் கேட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்தது லெட் MB தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கேட் வந்து P, அதாவது இதனுடைய டிஸ்டன்ஸை வந்து நம்ம எம்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்போ என்னவா இருக்கும், அதாவது நமக்கு இந்த ரெண்டுக்குள்ள இதுவும் கொடுத்துட்டாங்க 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து என்னவா இருக்கும், அதாவது PX மைனஸ் QX வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. PX மைனஸ் இது வந்து கிவன் வந்து PX மைனஸ் QX ஈக்குவல் டு வந்து 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ
இது வந்து 4 மீட்டர். ஓகேவா, இது வந்து மீட்டர். ஸோ அப்போ நம்ம வந்து எம் பி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி கேட், இதை வந்து நம்ம எம்ஒன்னு எடுத்துக்கிறோம். அப்போ பிஎக்ஸ் வந்து என்னவா இருக்கு, எம்மா இருக்கு. அடுத்தது கியூஎக்ஸ் அப்போ என்னவா இருக்கும், இந்த ரெண்டும் வந்து நம்ம இது வந்து பிஎக்ஸ் வந்து எம்ஒன்னா, அப்போ கியூஎக்ஸ் வந்து என்ன வந்துடும், இந்த 4 இங்கே வரும்போது எம் மைனஸ் 4ஆ மாறிடும் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து என்ன வரும், m minus 4. The distance from the gate q is வந்து என்ன வந்துரும், m minus 4. அப்போ therefore qx வந்து என்ன வந்துரும், m minus 4. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டும் px minus qx வந்து 4னா இது வந்து m1 கொடுத்துட்டாங்கன்னா qx வந்து என்னவா தான் இருக்கும், m minus 4ஆ தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எழுதிட்டோம். ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்க, நமக்கு இங்க வந்து அதாவது ஒரு சர்க்கிளில் வந்து இங்கே வந்து ஒரு ஆங்கிள், இதில் வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து என்னவா தான் இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் எக்ஸ் ஈக்குவல் டு வந்து 90 டிகிரி. ஸோ அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடுது. இது வந்து 90 டிகிரினா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வந்து என்னவா தான் இருக்கும், ஒரு ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா. ஸோ அதாவது பவுண்டரியில் சர்க்கிளில் வந்து இந்த இதில் வந்து ஒரு நமக்கு ஒரு ஆங்கிள் வந்து மேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நமக்கு இதில் வந்து பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இது எம்னா இது வந்து நமக்கு இப்போ m minus 4. இப்போ அடுத்து நம்ம பை பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை பித்தாகரஸ் பித்தாகரஸ் தியரம், பை பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு வந்து இது வந்து ரெண்டு சைடு, இது வந்து ரெண்டு சைடு, இது வந்து ஹைபாட்னஸ், ஏன்னா இதான பெரிய பகுதி, இது வந்து பெரிய பகுதி. ஓகேவா. அப்போ என்ன வரும் நமக்கு, பை பித்தாகரஸ் தியரம் படி பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி கியூ ஸ்கொயர். ஓகேவா. ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் படி அந்த ஆங்கிள் இருந்து எழுதிட்டோம். இப்போ px ஸ்கொயருக்கு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கிறோம், m எடுத்துருக்கிறோம், இது m minus 4 எடுத்துருக்கிறோம். அப்போ இது m ஸ்கொயர் வரும், இங்கே வந்து m minus 4 the whole ஸ்கொயர்னு வரும். pq வந்து நமக்கு என்னது 20. ஸோ அப்போ இது வந்து 20 ஸ்கொயர். அவ்வளோதான். இனி வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ இப்போ இது m ஸ்கொயரா பிளஸ் m மைனஸ் இது a minus b the whole ஸ்கொயர். a minus b the whole square ஃபார்முலா என்ன வரும், a square minus 2ab plus b square வருமா. அப்போ இந்த ஃபார்முலா படி எழுதுங்க. a இருக்கிற இடத்துல m இருக்கு, b இருக்கிற இடத்துல 4 இருக்கு. அப்போ m square minus 2 into ab, 2 into a வந்து m into b வந்து 4, 4 2s are 8m plus 4 square, 4 square வந்து 16 equal to 20 square வந்து என்ன வந்துரும் 400. அடுத்தது m square plus m square வந்து 2m square minus 8m plus 16 minus 400 equal to 0. இந்த 400 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவலுக்கு அந்த சைடு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா. அடுத்தது 2m square minus 8m மைனஸ் தான் வரையான பெரிய நம்பருக்கு சைன் வந்து மைனஸ். இப்போ 400ல இருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்கே 3 ஆயிரும், இங்கே 9, இங்கே 10, 10ல 6 போச்சுன்னா 4, 1 8, 384. ஸோ மைனஸ் 384 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம் பாருங்க. டிவைடட் பை 2, 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும், 2m ஸ்கொயர் பை 2 மைனஸ் 8m பை 2 minus 384 by 2 equal to 0. 2 2 cancel ஆயிருமா. இங்க வந்து 1 2 is 2, 4 2s are 8 வருமா. 1 2 is 2, 1 2 is 2, மீதி 1, 9 2s are 18, 2 2s are 4, 192. எல்லாத்தையும் எழுதிடலாமா. m square minus 4m minus 192 equal to 0. இப்போ நமக்கு ப்ராடக்ட் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 192 ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 4. அப்போ எந்த நம்பர் வரணும், 16ம் 12ம் எடுத்தால் வரும். ஓகேவா. ஸோ 16ம் ஏதோ ஒன்றுக்கு மைனஸ் போட்டால் தானே சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 4 வரும். அப்போ எதுக்கு மைனஸ் சைன் போட்டால் வரும், இதுக்கு போட்டால் தான் வரும். ஏன்னா நமக்கு இங்கே மைனஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ
ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. -16 × 12 வந்து -192. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -4 வருது. அப்போ ஃபேக்டர்ஸ் நமக்கு 1 இருக்கனால டைரக்டா எழுதிடலாம். m - 16 × m + 12 = 0. ஸோ ரெண்டு இது கிடைக்குது. m - 16 = 0 or m + 12 = 0. இங்க வந்து m = 16, இங்க வந்து என்ன வருது, m = -12. நமக்கு நெகட்டிவ் சைன் வந்து வராது இல்லையா? ஸோ நம்ம ஆன்சர் வந்து அதாவது டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எப்போதுமே நெகட்டிவ்ல நமக்கு வராது. அப்போ இட் இஸ் வந்து இம்பாசிபிள். இட் இஸ் த நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் சைன் இஸ் impossible. அப்போ therefore m = 16. ஸோ m = 16னா m வந்து என்னது நமக்கு px இல்லையா? ஸோ அப்போ px = 16 அப்படின்னா நமக்கு இனி qx கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு 16 கிடைச்சிருச்சு. இனி நமக்கு qx கண்டுபிடிக்கணும். அப்போ qx = m - 4 = 16 - 4. என்ன வந்துடும்? 16ல 4 போச்சுன்னா 12 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்துடும்? இது வந்து மீட்டர், இதுவும் மீட்டர். ஸோ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ is it possible to do so? If answer is yes இருந்துச்சுன்னா what distance from the two gates should the pole be erected அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எழுதணும். என்ன எழுதணும்? yes it is. yes என்ன எழுதணும்? yes it is impossible. yes it is possible. it is possible to erect. ஓகேவா? ஸோ எஸ் இட் இஸ் வந்து பாசிபிள் டு எரெக்ட் எழுதிட்டு லாஸ்ட் என்ன எழுதணும்? the distance. therefore ஸோ இப்போ என்ன எழுதுறோம்? therefore the distance from the two gates to the polar வந்து 16 meter and 12 meter. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து 6th question பாருங்க. from a group of 2x² black bees இருக்கு. square root of half of the group went to a tree. Again 8/9 of the bees went to the same tree. The remaining 2 got caught up in a fragrant lotus. How many bees were there in total அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கூட்டத்துல நம்பர் எவ்வளோ 2x², நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ் எவ்வளோ இருக்கான்? 2x² இருக்கு ஒரு கூட்டத்துக்குள்ள. ஓகேவா? அதுல இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the group, அந்த குரூப்ல இருந்து half of the square root வந்து bees வந்து இன்னொரு ட்ரீக்கு போகுது. went to a tree, இன்னொரு ட்ரீக்கு போகுது. அகைன் மறுபடியும் ஒரு 8/9 of the tree, அதாவது 8/9 of the bees went to the same tree. மறுபடியும் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து 8/9 of the bees வந்து அந்த ட்ரீ சேம் ட்ரீக்கு போகுது. remaining 2 got caught up in a fragrant lotus. so remaining வந்து எவ்வளவு bees இருக்கு? 2 bees இருக்கான். how many bees were there in total அப்படின்னா டோட்டலா வந்து எவ்வளவு bees இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து given என்ன கொடுத்துருக்காங்க? the number of black bees வந்து நமக்கு 2x² வந்து கொடுத்துருக்காங்க. அது given. அடுத்தது இந்த கூட்டத்துல இருந்து நம்பர் ஆஃப் பீஸ் went to a tree, எவ்வளவு வந்து இங்க இருந்து போறாங்க இன்னொரு ட்ரீக்கு, அதாவது ஒரு ட்ரீக்கு வந்து போறாங்க. எவ்வளவு? நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the எவ்வளவு? இந்த 2x² இருந்து போறாங்க. ஓகேவா? இந்த 2x² இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the black bees வந்து இன்னொரு ட்ரீக்கு போறாங்க. அப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 போயிருமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x². ஸ்கொயர் ரூட் ஆஃப் x²னா நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் x வந்துடும். அடுத்தது மறுபடியும் என்ன பண்றாங்க? செகண்ட் பேட்ச் ஆஃப் பீஸ் தட் வெண்ட் டு தி சேம் ட்ரீ. இன்னும் வந்து அதுல இருந்து மறுபடியும் 8/9 போறாங்க. ஸோ 8/9 வந்து மறுபடியும் இன்னொரு ட்ரீக்கு போறாங்க. எதுல இருந்து? 2x² இருந்து. ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து 2x² தானே. 2x² இருந்து 8/9 வந்து பீஸ் வந்து இன்னொரு ட்ரீக்கு போறாங்க. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 8 2 16/9
எக்ஸ் ஸ்கொயர் அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த நம்பர் ஆஃப் ரிமைனிங் பீஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க? 2 இருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 1ன்னு வச்சுக்கலாமா? இதை வந்து 1, இது வந்து நமக்கு 2. ஸோ இது வந்து 2, இதை வந்து நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃப்ரம் 1, 2, 3 and இது வந்து நமக்கு 4. ஸோ இது வந்து 4. ஓகேவா? அண்ட் 4 we get என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னது இருக்கு? 2x² இருக்கு. அதுல இருந்து எவ்வளவு போறாங்க? எக்ஸ் பேர் வந்து இன்னொரு 3க்கு போறாங்க. மறுபடியும் அதுல இருந்து எவ்வளவு போறாங்க? 16/9 x² வந்து மறுபடியும் போறாங்க. மீதி வந்து இவங்க எல்லாம் போனதுக்கு பிறகு நமக்கு மீதி ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னா நமக்கு மொத்த டோட்டல் தான் கேட்குறாங்க. அதாவது இந்த 2x² மொத்த பிளாக் பீஸ் வந்து எவ்வளோ இருக்கு அதான் கேட்குறாங்க. ஸோ இதை இப்போ நமக்கு கீழே டினாமினேட்டர்ல இங்கே 9 இருக்கு, இங்கே எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? காமனாக 9 கொண்டு வரணும்னா 9ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 9 × 2x² மைனஸ் இங்கே 9x வந்துடும், இங்கே 16x² ஈக்குவல் டு 2. ஓகேவா? இந்த 9 அங்கே போயிடும். இங்கே வந்து என்ன வரும்? 9 2s are 18x², அப்புறம் மைனஸ் 9x மைனஸ் 16x² ஈக்குவல் டு இது கிளாஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 9 மாறிடும். அப்புறம் இங்கே 18x², இங்கே மைனஸ் 16x², அப்போ என்ன வரும்? 2x² மைனஸ் 9x, இது வந்து என்ன வரும்? 9 2s are 18, இங்கே வரும்போது மைனஸ் 18 வரும் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணும்போது 18, அது இங்கே வரும்போது மைனஸ் 18 வருது. ஓகேவா? இப்போ நமக்கு ப்ராடக்ட் இது ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ ப்ராடக்ட் என்னது? நமக்கு ஏசி 2 × மைனஸ் 18 என்ன வரும்? 8 2s are 16, 36 ஆட் பண்ணால் மைனஸ் 9. ஸோ எந்த நம்பராக இருக்கலாம் பாருங்க? 12ம் 3யும் இருந்துச்சுன்னா ஓகே இது வருமா? 12 × 3 வந்து 36 தான். நமக்கு சம் பண்ணால் மைனஸ் 9 வரணும். அப்போ அங்கே மைனஸ் 12 போட்டால் தான் சரியாக வரும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36, ரெண்டை ஆட் பண்ணும்போது மைனஸ் 9 வருது. இப்போ நமக்கு இங்கே 2 இருக்கனால டைரெக்டாக எழுத முடியாது. அப்போ 2x² மைனஸ் 12x ப்ளஸ் 3x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0 அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? இந்த ரெண்டுலேருந்து எதை வெளியில் எடுக்கலாம்? 2x வெளியில் எடுக்கலாம். அப்போ மீதி ஒரு x இருக்கு, மைனஸ் இங்கே 2 எடுத்துட்டோம்னா மீதி 6 இருக்கு. அடுத்தது ப்ளஸ் இங்கே வந்து 3 வெளியில் எடுக்கலாம். எடுத்துட்டா மீதி x இருக்கா? இங்கே 6 3s are 18. ஸோ அப்போ மீதி என்னது இருக்கும்? 3 எடுத்துட்டா 6 இருக்கு ஈக்குவல் டு 0. இப்போ x மைனஸ் 6 காமனாக எடுத்தோம்னா மீதி என்னது இருக்கும்? 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, இன்னொன்று 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு ஃபேக்டர் கிடைக்குது. இங்கே வந்து x ஈக்குவல் டு 6, இங்கே வந்து 2x ஈக்குவல் டு மைனஸ் 3, x ஈக்குவல் டு மைனஸ் 3/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு இது நெகட்டிவ் வந்து நமக்கு வராது. ஓகேவா? ஸோ இது வந்து நெகட்டிவ் சைன், நெகட்டிவ் சைன் இஸ் இம்பாசிபிள். அப்போ therefore x ஈக்குவல் டு 6, இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ therefore the total number of bees equal to எனக்கு நமக்கு 2x² தானே. டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து 2x² கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × x வந்து என்னது? 6². அப்போ 2 × 6² என்ன வரும்? 36. அப்போ என்ன? 6 2s are 12, மீதி 1, 3 2s are 6, 6 + 1 72. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 72. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.